Hello everyone, welcome back to the new video. இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வண்டி 80,000 கிலோமீட்டர் ரன் ஆயிடுச்சு. அதுக்கு உண்டான 80,000 கிலோமீட்டர் சர்வீஸ் தான் விட்டுருக்கோம். அதுல என்னென்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ணிருக்கு, மேஜர் சர்வீஸ்ன்றதுனால நிறைய பார்ட்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு, நிறைய சர்வீஸ் இருக்கு இல்லையா? அதனால இதுல என்னென்ன விஷயங்கள் மாத்தி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் போகும்போது கவனிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது கூட சர்வீஸ் சென்டர்ல நடக்கிற சின்ன சின்ன ஏமாற்று வேலைகள், அது நம்மளையும் அவங்களோட கவனக்குறைவால என்னமோ தெரியல, நம்மளையும் கொஞ்சம் ஏமாத்த பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்துட்டோம். அதுவும் இந்த வீடியோல நம்ம என்னன்னு சொல்றேன். நீங்களும் அது உஷாரா பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கும் அது தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி அது கவனிக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நிறைய பைசா இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் போகும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்றது நான் இந்த வீடியோல சொல்றேன். இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல நமக்கு நடந்த இன்சிடென்ட்டும் சேர்த்து சொல்றேன். வெல்கம் திஸ் நியூ வீடியோ. நம்ம வண்டி வாங்கி 2 வருஷத்துக்கு மேல, அதாவது 2022 டிசம்பர்ல தான் நம்ம வண்டி எடுத்தோம். அதை இப்போ என்னது மார்ச் 7th நம்ம சர்வீஸ் விட்டுருக்கோம். 80,000 கிலோமீட்டர் 80,000 தான் ஓடி இருக்கு நம்ம வண்டி. அப்படின்னாக்கா நம்ம அந்த அளவுக்கு வண்டி ரன் பண்ணல அப்படின்றது தான் அர்த்தம். 1.5 வருஷத்துலேயே இதெல்லாம் 80,000 கவர் ஆயிடுவாங்க நிறைய ஓட்டுறவங்களுக்கு. நம்ம இது 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஓட்டுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னோட டியூ முடியும் போது என்னோட வண்டி 1 லட்சத்துக்கு கீழே ஓடிச்சு அப்படின்ற பட்சத்துல எனக்கு மீதி இருக்கிற 2-3 வருஷம் ஒரு 1 லேக் ஓட்டுறதுக்கு 2 வருஷமாவது ஃப்ரீயா கிடைக்கும். இல்ல முன்னாடி நீங்க டியூக்குள்ளேயே நீங்க இதெல்லாமே வண்டி ஓட்டி 2 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு டியூ முடியும் போது வண்டியும் கொஞ்சம் கந்தல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வண்டிக்கு செலவு பண்றது தான் கரெக்டா இருக்கும். வண்டி ஓட்டி செலவு பண்ணி போறது தான் கரெக்டா இருக்கும். டியூக்கு எடுத்து வச்சிருக்கிற காசு எடுத்து நாங்க சேவ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சாக்கா முடியாது. இப்போ நம்ம ஒரு அளவுக்கு மேனேஜபிளா ஓட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா டியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஓட்டுறதுக்கு, வண்டி கண்டிஷனா இருக்கிறதுக்கும் இந்த கம்மி கிலோமீட்டர் ஓட்டி ஓட்டுறது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ நம்ம ஓலா ஊபர்ல எல்லாம் போட்டு நம்ம அதிகப்படிமா கிலோமீட்டர் மட்டுமே ஓட்டி ரன் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த டியூ முடியும் போது வண்டியும் நாஸ்தியா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுக்கு இந்த 80,000 கிலோமீட்டர்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான கிலோமீட்டர் தான் சொல்ல முடியும். இப்போ 2 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா? 1 லட்சத்துக்கு மேல எப்படி ஓடி இருக்கணும். நம்ம 80,000னாக்கா நம்மளுக்கு ஒரு 20, 25, 30 கிலோமீட்டர் 30,000 கிலோமீட்டர் கம்மியா தான் ஓடி இருக்கு. அது நம்மளுக்கு லாபம்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம 80,000 கிலோமீட்டர்ல சர்வீஸ் விட்டுருக்கோம். சர்வீஸ் நம்ம மாருதி ஷோரூம்ல தான் விடுறோம். வண்டி வாங்கினதுல இருந்து எல்லா சர்வீஸுமே நம்ம ஷோரூம்ல தான் பாக்குறோம். நம்ம ஷோரூம்ல எதுக்கு விடுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஷோரூம்ல விடும்போது நம்மளுக்கு அந்த வண்டியோட சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கும். அதாவது அந்த வண்டியில் இருக்கிற ஃபிட்டிங்ஸா இருந்தாலும் டைட்டிங்கா இருந்தாலும் எல்லாமே அவங்க கழட்டினபடி கரெக்டான செட்டிங்ஸ்ல மாட்டுவாங்க. வண்டி நீட்டா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருக்கும். நம்ம வெளியே பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது. நிறைய பேர் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ஷனுக்காக தான் நம்ம கம்பெனில விடுறது ஒரு நம்பிக்கையா விடுவாங்க. சரி, கம்பெனிலனாக்கா நம்மளுக்கு கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம விடுறது இல்லையா? அப்படி நம்ம வண்டி வாங்கினது இந்த எல்லா சர்வீஸுமே ஷோரூம்ல தான் பண்ணிருக்கு. ஃபுல்லா ஹிஸ்டரி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மாருதியில நம்ம வண்டி நம்பர் அடிச்சாலுமே நம்மளுக்கு ஃபுல் ஹிஸ்டரியும் நம்மளுக்கு காமிக்கும். நம்ம சின்ன சின்ன ரன்னிங் ரிப்பேர்னா கூட நம்ம கம்பெனில தான் விட்டு பாக்குறது. பெருசா ரன்னிங் ரிப்பேர்னு இதுவரை வந்தது கிடையாது. வந்தாலும் சொல்றேன், ஒரே ஒரு வாட்டி தான் ரன்னிங் ரிப்பேர் ஏதோ பண்ணிருக்கு. இருந்தாலும் நம்ம கம்பெனில தான் விட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 80,000 கிலோமீட்டர்ன்றது ஒரு மேஜரான சர்வீஸ். அதாவது 40,000 வண்டி வாங்கி ஓட்டி நம்ம 40,000 கிலோமீட்டர் ஒரு மேஜர் சர்வீஸ். அதுக்கப்புறம் 80 தான் மேஜர் சர்வீஸ். இந்த 80,000 கிலோமீட்டர்ல நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அதாவது மெயினா நம்ம இந்த ஆயில் சர்வீஸ்னாக்கா ஆயில் ஃபில்டர் மாற்றுவாங்க. அது கூட ஏர் ஃபில்டர் மாற்றுவாங்க. ஏர் ஃபில்டர் எவ்ரி 40,000 கிலோமீட்டர்ல மட்டும்தான் மாத்துறாங்க இந்த மாருதியை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் ஃபில்டரும் மாத்துறாங்க. 80,000 கிலோமீட்டர் தான் ஃபியூல் ஃபில்டர் மாற்றலாம். 40ல நம்ம மாற்றலை. ஃபியூல் ஃபில்டர்னு சொல்லி பெட்ரோல் ஃபில்டர் இருக்கு இல்லையா? அது நம்ம 80,000 கிலோமீட்டர்ல மாற்ற சொல்லிட்டோம். அது ஒன்று மாற்றிருக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மாற்றுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபில்டர் நம்ம ஒரு 40ல மாற்றுறது நல்லது தான். ஏன்னா அதுக்கு டஸ்ட் ஏறி ஏதாவது அடப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு மைலேஜ் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுக்கு சிஎன்ஜி ஃபில்டர் மாற்றுறது பெட்டர் தான். 20,000ல மாற்றினா கூட உங்களுக்கு எஃபிஷியண்டா இருக்கும். நான் 40,000ல தான் மாற்றிட்டு இருக்கேன். 40,000 மாதிரி. அது இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பார்க் பிளக் நம்ம 40,000ல மாத்திடுவோம். கண்டிப்பா மாத்திடணும். ஏன்னா நம்ம 40,000ல மாத்தணும், திருப்பி 80,000லயும் கண்டிப்பா மாத்தல அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு பவர் லாக் ஆகும். அது இல்லாம நம்மளுக்கு மைலேஜும் கம்மியாகிற மாதிரி இருக்கும், என்ஜின் மிஸ் ஆகிற மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஸ்பார்க் பிளக் மஸ்டா மாத்துவாங்க. ஏசி ஃபில்டர் நார்மலா மாத்துவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துமே ஃபில்டர்ஸ் எல்லாமே மாத்துவாங்க. அப்புறமா வண்டியில ஏதாவது ஓவரால் செக் பண்ணுவாங்க. 4 வீலும் கழட்டி அவங்க பிரேக் கிளீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
பெல்ட், அது வாட்டர் பம்பு பெல்ட் ஒன்று போயிருக்குன்னு சொல்லிட்டு பெல்ட் மாற்றினாங்க. அப்புறமா ஒரு பல்பு ஏதோ ஒன்று போயிருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் மாற்றிருக்காங்க. அதில் அதை மெயினாக நம்ம சொல்ல மறந்துட்டேன். மெயினாக மாற்ற வேண்டியது எவ்ரி 20,000 கிலோமீட்டர்லேயே மாற்றிட்டு தான் இருக்கும். எவ்ரி 20,000 கிலோமீட்டரே நம்ம கூலண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுவோம் வண்டியில். கூலண்ட் சேஞ்ச் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் வண்டி ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த வெயில் டைம்ன்றதுனால எனக்கு 80,000 ஓடுறதுக்கு இன்னொரு 500 கிலோமீட்டர் இருக்குது. இருந்தாலும் நான் முன்னாடியே விட்டுட்டேன். ஏன்னாக்கா சென்னையில் அதிகமாக வெப்பம் ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வண்டி கூலிங்காக இருக்கணும், கூலண்ட் மாற்றணும், எல்லாமே பக்காவாக இருந்தால் தான் ஓட்ட முடியுன்றதுனால நம்ம முன்னாடியே மாற்றிட்டோம். ஒரு 500 கிலோமீட்டர் முன்னாடி கூட பண்ணியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கூலண்ட் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. எவ்ரி 20,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. 40,000 தான் மாற்றுறாங்க நிறைய பேர். இருந்தாலும் நம்ம 20,000 கிலோமீட்டர்லேயே நம்ம ஒவ்வொரு சர்வீஸ்லேயுமே கூலண்ட் மாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம மாற்றியாச்சு, போய் சர்வீஸ் பண்ணியாச்சு, வண்டி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது தாங்க டெஸ்ட்டே இருந்துச்சு. அங்கே நம்ம போகும்போது நான் பில் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு 9,900 சம்திங் சொன்னாங்க. 9,900 சொன்னாங்க. அப்போதான் எனக்கு 40,000 கிலோமீட்டர்ல இருக்கிற அதே சர்வீஸ் தானே இதில் அப்படின்னு பார்த்தாக்கா அன்னைக்கு எனக்கு 7,300 அந்த மாதிரி ஆயிடுச்சு 40,000ல. இது எப்படி 9,900 சம்திங் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, உங்களுக்கு பெல்ட் போயிருக்கு, பல்பு ஒன்று எக்ஸ்ட்ரா மாற்றிருக்கேன்னு. ஒரு பெல்ட்டுக்கு ஒரு பல்புக்கு 2,500 3,000 எக்ஸ்ட்ரா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பில்லு கொடுத்தாங்க. பில்லு கொடுத்துட்டு பில்லு நான் செக் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. நான் அந்த விஷயத்த நான் சொன்னேன், இந்த பில்லெல்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன இவ்வளோ 2,800 அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை சார் போன வாட்டி போட்டால் அதே தான் இப்போவும் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா பெல்ட் மட்டும் தான் போட்டிருக்கு அப்படின்னா. சரி வாங்க நம்ம மேனேஜரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட போனேன். அதாவது சர்வீஸ் மேனேஜர் கிட்ட போய் பேசினேன். சார் கொஞ்சம் இது பாருங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு செக் பண்ணா, என்ன சார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, போன வாட்டி மாற்றினா அதே தான் மாற்றிருக்கு அப்படின்னா. சரி இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, ஆமா சார் ஸ்பார்க் பிளக் மட்டும் போன வாட்டி அதாவது 40,000 கிலோமீட்டர்ல நார்மல் ஸ்பார்க் பிளக் மாத்திருக்காங்க. அது 600 என்னமோ தான் இருக்கு, மொத்தமா 600 700 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி இரிடியம் ஸ்பார்க் பிளக் மாத்தினாங்க. அதாவது 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு, என்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியா இருக்கு இல்லையா, அதனால எஃபிஷியன்சி அதிகமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு இரிடியம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அது இல்லாம மாருதியில 2024க்கு மேல எல்லா வண்டியிலுமே இரிடியம் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மாத்திருக்காங்க. அதனாலதான் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் சொன்னாரு. நான் சொன்னேன், சரி சார் அது ஓகே, மாட்டியாச்சு, அது என்ன சார் 2,000 ரூபாய் அப்படின்னு. ஆமா சார் 500 ரூபாய் ஒரு இரிடியம் ஸ்பார்க் பிளக், 4 ஸ்பார்க் பிளக் சேர்த்து 2,000 ரூபாய் ஆச்சு அப்படின்னாரு. சார் எப்படி சார், என்னோட வண்டியில இருக்கிறதே 3 சிலிண்டர் என்ஜின் தான், அதுல எப்படி 4 ஸ்பார்க் பிளக் வரும்? ஒரு சிலிண்டருக்கு ஒரு ஸ்பார்க் பிளக் தானே போட்டிருக்காங்க, 4 ஸ்பார்க் பிளக்கு மட்டும் பில்லு போட்டிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் ஆமா உங்க வண்டியில 3 சிலிண்டர் தான் இருக்கு அப்படின்னு அவர் என்ன கேட்குறாங்க. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி தான் நீங்க ஆளை ஏமாத்துவாங்களா? ஒரு வண்டியை பத்தி தெரியாத ஒரு ஆளு, ஒரு ஓன் போர்டு வச்சிருக்கிறவர், இல்ல வண்டி டாக்ஸி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி, என்ஜினை பத்தி தெரியாத ஆளு, வண்டியை பத்தி தெரிஞ்சிக்காத ஆளுங்க வந்தாச்சு அப்படின்னாக்கா பில்லு வாங்கிட்டு எவ்வளவு பே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் பார்க்காம. இப்படி நீங்க உங்களை நம்பிதான் நம்ம வண்டி விடுறோம், நீங்க சொல்றதை நம்பி நம்ம வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன்னாக்கா நீங்க இந்த 1,000 ரூபாய் அசால்ட்டா ஏமாத்தி வாங்கிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்ல சார் ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா. தவறு நடந்துச்சு, ஓகே, யாருக்கு தவறு நடந்துச்சு? மெக்கானிக்கு தவறு நடந்துச்சா? மெக்கானிக் அந்த வீடியோ அனுப்பிச்சாங்க எனக்கு, என்னென்ன வேலை பார்த்துருக்கு அப்படின்ற வீடியோ கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னென்ன சர்வீஸ் பண்ணிருக்கிறதுக்கு வீடியோ எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்க. அப்போ பார்த்தாக்கா அதுல 3 ஸ்பார்க் பிளக் தானே வச்சிருக்காங்க. அவரோட சைட்ல இருந்து எதுவும் தவறு கிடையாது. சர்வீஸ் சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, நம்மளோட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் நம்மளை இன்வைட் பண்றவர், சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கு இல்லையா, அவரு தான் இதெல்லாமே பில் பண்றது. அது இல்லாம அவரோட தவறு, அவர் அது செக் பண்ணல, மெக்கானிக் செக் பண்ணல, மெக்கானிக்கோட ஹெட் ஒருத்தர் இருக்காரு, அவரு செக் பண்ணல, சர்வீஸ் சூப்பர்வைசர் செக் பண்ணல. இது எல்லாமே செக் பண்ணாம நம்ம கிட்ட பில் அடிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சதுனால தப்பிச்சோம், நம்மளுக்கு அது கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது இல்லாம மேனேஜர் கிட்ட கேட்டாங்க, மேனேஜருக்கு அதை பத்தி இந்த பெரிய ஐடியா இல்லாம இப்படி பேசுனாங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாம நீங்க சர்வீஸ் சென்டருக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல என்ஜினை பத்தி தெரிஞ்சுக்குங்க, வண்டியை பத்தி தெரிஞ்சுங்க, எந்தென்ன பொருட்கள் மாத்துறாங்க அப்படின்றத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அது இல்லாம இப்போ நம்ம வண்டியில என்ன சர்வீஸுக்கு விடுறோம், என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றத பத்தி நீங்க ஒரு பார்ட்ஸ் கேளுங்க. பழைய பார்ட்ஸ் நீங்க மாத்திர பார்ட்ஸ் காமிங்க, இல்ல சேஞ்ச் பண்ற வீடியோ கிளிப்பு காமிங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேளுங்க. மாருதியில கண்டிப்பா எல்லாமே சேஞ்ச் பண்ணும்போது மெக்கானிக் அது வீடியோ பண்ணுவாங்க, வீடியோ பண்ணிட்டு தான் மாத்துவாங்க. அது உங்ககிட்ட கேளுங்க. நான் இது பண்ணியிருக்கிற காமிச்சிருக்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு தருவாங்க. அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடலாம்.
அதுக்கு நீங்க கண்டிப்பா கேட்டு வாங்க. நம்மளுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் வண்டியை பத்தி தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்போது அவங்க அவ்வளவு நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்ப நம்மள ஒரு ஓன்போர்டு வண்டிக்காரங்க தான் இந்த மாதிரி கொண்டு விடுறாங்கனாக்கா 4 ஸ்பார்க் பிளக் 6 ஸ்பார்க் பிளக் மாத்தியாச்சுன்னு சொன்னா கூட சில பேருக்கு தெரியாதனால அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வேணா நம்ம இது பெரிய பிரச்சனை பண்ணிருக்கலாம். சரி, தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை, நம்ம ரெகுலரா பாக்குற ஆளுங்க தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம நம்பி விடுவோம். தெரியாம எல்லாம் பண்ணது கிடையாது. இது எல்லாமே ஒரு பிசினஸ் தானே. அதனால அந்த மாதிரி தான் நடக்குது. இது ஒவ்வொரு பொருள் கூலண்ட் மாத்திருக்கு, பிரேக் ஆயில் மாத்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. கூலண்ட் மாத்திருக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க, பிரேக் ஆயில் மாத்துறதுக்கு எல்லாம் வீடியோ அனுப்பல. பிரேக் ஆயில் மாத்திருக்குன்னு சொல்றாங்க, பிரேக் ஆயில் எல்லாம் மாத்த மாட்டாங்க, மோஸ்ட்லி டாப் அப் தான் பண்ணுவாங்க. ஆனா 80,000ல கண்டிப்பா மாத்தணும்னு சொல்லி நான் கம்பல் பண்ணி கேட்டதுனால எனக்கு வீடியோ அனுப்பிச்சு கொடுத்தாங்க. 40,000ல 20,000லாம் மாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. மேக்சிமம் நம்ம அவங்க கிட்ட இருந்து பேசி அவங்க கூட இருந்து நம்மளால பண்ண முடிஞ்சா அது பெட்ரு. அது நீங்க போகும்போது மெயினா கவனிங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி காமிச்சிக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நீங்க போக வேண்டியதுதான். வண்டி போயிட்டு சர்வீஸ் பண்ணுங்க. இது மாத்த சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாத்துங்க. அவங்க சொல்றது எல்லாத்தையும் மாத்திடாதீங்க. அது போச்சு இது போச்சுன்னு சொல்லுவாங்க. போகும்போதே ஒருத்தர் டர்போ போச்சுன்றாங்க. 20,000 கிலோமீட்டர் வண்டிக்கெல்லாம் டர்போ போயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, டர்போ என்னன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஏமாத்துறது ஈஸி இல்லையா. நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் வண்டியை பத்தி தெரிஞ்சாச்சு அப்படின்னாக்கா நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ண மாட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தங்களும் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம ஒரு தெளிவா போயிடுங்க. வண்டியில என்ன இருக்கு, என்னென்ன மாத்த போறோம், எந்தெந்த கிலோமீட்டர்ல என்னென்ன மாத்தணும் அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க ஒரு ஐடியாவோட போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். நம்மளோட பில்லிங் பாத்தீங்கன்னா 9,300 ருபீஸ் நெட் பில் ஆயிடுச்சு. கடைசியில 9,300 ருபீஸுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்பார்க் பிளக்கோட இது கம்மி பண்ணிட்டாங்க. 500 ரூபா கம்மி ஆயிடுச்சுனாலுமே அதுல ஜிஎஸ்டியும் அதெல்லாம் கம்மி ஆகும் இல்லையா. அப்படி ஒரு 600 ரூபாய் சம்திங் மொத்தமா கம்மியாகி அமௌண்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு 9,300 இந்த பெரிய சர்வீஸ்ல ஆயிருக்கு. இது வெயில் சீசன்ன்றதுனால நம்ம வண்டி பக்காவை வச்சு ஓட்டுவோம். நெக்ஸ்ட் சர்வீஸு 90,000 பெருசா செலவாகாது. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம பெரிய கம்ப்ளைண்டா இது பண்ணியிருக்கலாம். மேனேஜர் லெவலில் தான் போயிருக்கு. நம்ம மாருதி லெவலில் போனோம்னு நான் நினைச்சேன். ஆனால் சரி, தெரிஞ்ச பசங்க, சரி தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி விட்டுட்டோம். இன்னும் ரிப்பீட்டபிளா வந்தது அப்படின்னாக்கா நம்ம மாருதிக்கு தான் மூவ் ஆகி போகணும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு. நீங்களும் உஷாரா இருங்க சர்வீஸ் போகும்போது. அதுவும் ஒரே சர்வீஸ் சென்டர்ல போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது. ஒரு வாட்டி வேற வேற சர்வீஸ் சென்டர் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆளுங்களா தெரியாதனால கொஞ்சம் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரில ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம உஷாரா போங்க. நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும், இல்லை நீங்க என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு தெளிவோட போனீங்க அப்படின்றாக்கா உங்களை ஏமாற்ற முடியாது. நீங்களுக்கு கொஞ்சமா தெரிஞ்சுக்கங்க, வண்டியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. வண்டி ஓட்டுறது மட்டுமே ஒரு டிரைவரோட வேலை கிடையாது. நம்மளோட வண்டி எப்படி இயங்குது, நம்மளோட என்ஜின் எப்படி வேலை செய்யுது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சவுண்டு என்ஜின்ல சின்ன சவுண்டு வித்தியாசம் வந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நீங்க எஃபிஷியண்டா கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.